தாத்தா சொன்னாங்க அதெல்லாம் அணையா விளக்குன்ட்டு சிலிண்டரு கேஸ் வச்சு எரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சொல்லல அது அணையா விளக்கா. அடுத்து எங்க பரவாயில்ல பார்க்க போவோமா கலைஞரை? நேரடியாக 8 நேரம் பார்த்தேன். ஜெயலலிதாமா நேரடியாக பார்த்தேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ் அண்ட் உங்கள் திவ்யா வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எதுக்காக இந்த vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட தம்ப்லைன் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வாங்க இப்போது vlogக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து யார் நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இது? சுப்பிரமணி பொண்டாட்டியா? ஸோ வந்து எங்கள் ஆத்தாவை கூட்டிகிட்டு, எங்கள் ஆத்தா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம்லாம் இல்லை, நான் கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து 9 வருஷம் ஆகிடுச்சு. 9 வருஷத்தில் வாத்தா இங்கே வாத்தான்னு சொல்லி இப்போ தான் எப்படியோ முக்கி திணறி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு இன்றைக்கி வெளியில் சுற்ற போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறோம், அங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க தான் எங்கள் பாட்டி. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு வந்து மெயின் காரணம் யார் அப்படின்னாக்கா, நான் இன்றைக்கி மாறி இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படின்னா எப்படி வந்து அதுக்கு ராகவி அம்மா முக்கிய காரணமோ, அதே மாதிரி என்னை பெற்றவங்களை தாண்டி நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து இவங்க தான். ஏன்னா கொஞ்சம் நஞ்ச கொடுமைப்படுத்தலை, நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து, எங்கள் அம்மா அப்பா கூட வந்து சில டைம் வந்து ஸ்கூல் டைம்லலாம் காசுலாம் தரமாட்டாங்க அந்த சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கிறதுக்கு. ஸோ பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே பர்சனலாக பிடிச்ச பர்சன் யாருன்னா தாத்தா பாட்டி தான் பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எனக்கும் அப்படி தான், என் தம்பிக்கும் அப்படி தான், எங்கள் பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் தாத்தா யாருன்னா இப்படி தான் எங்கள் தாத்தா. என்னத சுப்பிரமணி தாத்தாவை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் தான். ஸோ எங்கள் தாத்தா பாட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய சப்போர்ட், நிறைய செல்லம் கொடுக்குறதா இருக்கட்டும். ஏதாவது ஸ்கூல் டைமில் லீவு போட்டோம்னாக்கா எங்கள் அம்மா கிட்ட வந்து சரி உடே பேரப்பில் தானே ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் அம்மாவை சமாளிக்கிறதா இருக்கட்டும். நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சு எங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா கூட எங்கள் ஆத்தா வந்து அப்படியே ஏதாவது சமாளிப்பை போட்டு மேட்ச் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்கள பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ என் கூட இந்த நாட்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்கள நம்ம ஜாலியாக பார்த்துக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன vlogல இந்த மீன் பொரியல் vlogலேயும் சொல்லியிருப்பேன், என் தம்பி எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த கிஃப்ட்டு என்னக்கா? ஸோ வாங்க எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்ல மாட்டேன், ஆன் ஸ்பாட்டு தான், கோ வித் ஃப்ளோ. எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியிலே இப்படி எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு காட்டுறேன். எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நிற்கலாம் பாருங்க. என்ன லியோ போகலாமா? நீமா வர்ற நீலாம் வர வேண்டாம், வீட்டில் இரு. நாங்களாம் எங்கேயோ கிளம்புறோன்னு சொல்லி சாரி எப்படி நிற்கிறாரு பாருங்க முன்னாடியே. அது ஸ்டாண்டை பாருங்க எப்படின்ட்டு. இதுதான் ஒரு வாட்டி பண்ணுவார் சார். ஸோ ஃபைனலாக கிளம்பிட்டோம், எல்லாருமே கிளம்பியாச்சு. திவ்யாவுக்கு வெயிட்டிங். போகலாம் ஃபஸ்ட்டு சொல்லு, எங்கேயாவது கூட்டின்னு போங்க. ஆமாம், ரொம்ப வருஷம் கழிச்சு சென்னைக்கு வந்திருக்கேன், எங்கேயாவது கூட்டின்னு போங்கன்ற. ஆமாம், எப்படி போகிறோம் அப்படின்னாக்கா வண்டியில் போகிறோம். ஏன்னா திவ்யா வீட்லேருந்து திவ்யா தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்தப்போ வெளில கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லாம் மாற்றி விட்டாங்க, கஷ்டப்பட்டோம். ஸோ அது மாதிரி இப்போயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியிலே போகிறோம். ஃபைனலாக கிளம்பியாச்சு. அத்தா நானும் எங்கள் ஆத்தாவும் ஒரு வண்டி, திவ்யாவும் அருணும் ஒரு வண்டி. அத்தா வா வா, பார்த்து வா, பொறுமையாக வா. ஃபைனலாக வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம்னா பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆத்தாவை கூட்டிகிட்டு.
ஸோ அதான் கோயில் வாசல். செப்பலை விட்டு இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டு வண்டிக்கு பூஜை போடணும். வரலாம். லெமன் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கியாச்சு. இதெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. அதான் கோயில். சாமி கும்பிட்டுச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். அதா ஏய் சாமி கும்பிட்டியா? சாமி கும்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? நாங்கெல்லாம் பீச்சுக்கு வந்துட்டோம். ஏதோ சரி பண்ணிட்டு இருக்காங்களாட்டுருக்கு. ஒரே பந்தல்லாம் போட்டு கிடக்கு. இல்லை திவ்யா? ஆமாம், இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் வண்டியில் வந்தோம். அப்படியா? ஃபைனலாக ஜெயலலிதா அம்மா சிலையை பார்க்க ஆத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். யார்கிட்ட காட்டுறேண்ணா? நம்ம ஃபேமிலிக்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம ஃபேமிலி தான். யாருன்னு கேட்குற நீனே? நம்ம ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க. அகலியா பார்க்குது, ஜெயக்குமாரி பார்க்குது, கவிதாம்மா பார்க்குது, சரண்யா பார்க்குது, திவ்யா பார்க்குது. எல்லாருக்கும் அமிச்சாச்சு. ஆமாம், ஸோ எம்ஜிஆர் தான் முன்னாடி இருக்காராமா. அடுத்து ஜெயலலிதாம்மா. நான் ஃபர்ஸ்ட் கலைஞர் சாமியை பார்த்து காமிச்சிட்டு உன்னை கூட்டிட்டு வரலாம் நினைச்சேன். நீ அதுக்குள்ள இங்கே வந்துட்ட. ஆமாம், அவரையும் பார்க்கணுமா? அண்ணா சமாதியும் பார்க்கணுமா? அது சரி. யா என்ன சமாதி? எம்ஜிஆர் சமாதியா? எங்க ஆத்தா எம்ஜிஆர் போய் பார்க்குது. கும்பிடு எம்ஜிஆரை கும்பிடுத்தா. எம்ஜிஆரை கும்பிடு. எம்ஜிஆர் சமாதி பார்த்துட்டியா? ஹாப்பியா? கும்பிட்டுக்க. நல்லா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருக்க. கும்பிட்டியா? ஸோ அடுத்து அம்மா சமாதிக்கிட்ட வந்துட்டோம். அத்தா அங்கே வா. அப்படியா அம்மா சமாதியை பார்த்தியா? எப்படி நல்லா இருக்கா? ஜெயலலிதா அம்மாவை பாரு, உன்னைய மாதிரியே இருக்கு. அழகா உன்னைய மாதிரியே இருக்கா? நானும் பொய் சொல்கிறேன், நீயும் நம்புற பாரு. என்னது அவங்க அழகா? ரொம்ப அழகோ. இதெல்லாம் கீழே தரையெல்லாம் மண்ணு தரையா இருந்துச்சு. எல்லாம் கட்டடமாக கட்டலை. தம்பி மாதிரி இருந்துச்சு. பூவெல்லாம் கீழே போட்டாங்க. அப்போ வந்து ஒரு மாதத்துல கட்டடம் கட்டும்போது அது சரி. ஜெயலலிதாவை பார்த்தியா? எப்படி இருந்துச்சு? அடுத்து எங்க கருணாநிதியை பார்க்க போவோமா? கலைஞரை நேரடியாக எத்தனையோ தடவை பார்த்தேன். ஜெயலலிதாமா நேரடியாக பார்த்தேன். என்னென்ன உருட்டுற பாரு நீங்க. தஞ்சாவூருக்கு வந்தாங்க அவன்கிட்ட. அவங்க கூட வந்து செல்ஃபி எடுத்துட்டாங்களா? எங்கள் ஆத்தா வந்து ஜெயலலிதா அம்மாவை நேர்லேயே பார்த்தாங்களாமா. நேரடியாகவே பஸ்ஸு பிடிச்சி அழைச்சிட்டு வந்தியா? அவங்களையா? எங்களை அழைச்சிட்டு வந்து காலேஜில் எடுத்துருந்தாங்க ஒரு நாள். காலையில் கொண்டு போய் முதல் வருஷத்தில் கரைச்சிட்டாங்க. அது சரி. ஓகே.
ஃபைனலாக இது எங்கே வந்துட்டோம்? அண்ணா சமாதி அண்ட் கருணாநிதி சமாதி கிட்ட வந்து எங்கள் ஆத்தாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ணா முன்னாடி உட்காருக்காராம், கருணாநிதி பின்னாடி உட்காருக்காராம். எல்லாம் இவங்க வந்து இவங்க பெரியப்பா சித்தப்பா தானே. ஏத்தா என்ன நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க? இது என்ன தந்தம்? அங்கே பாரு தந்தத்தை. அது என்ன தந்தம்? யானை தந்தமா? நல்ல பெருசா இருக்கு. ஏன்டா அது சரி, நல்லா வேடிக்கை பார்த்து ஜாலியா. அதான் சரி. அதான் சரி. இன்னைக்கு கூட்டமே இல்லை. நல்ல வேலை. கூவாறு போய் அந்த கடல்ல கூவாறு போய் கடலை கலக்குதா? வாடை வருது பத்தியா? ஆமா. அண்ணா சமாதி ஆமா. அதெல்லாம் போய் கடலுக்குள்ள கலக்கு. அப்படியா? அப்புறம் எங்கே கிடக்குது? அது சரி. திவ்யாமா அங்கே தானே எம்ஜிஆரோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓ அண்ணாவோடதா? சாரி சாரி. தோ என்ன நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? என்னமோ தெரிஞ்ச இடம் மாதிரி. என்ன கதை? தெரியாதாவா? ஏய் கலைஞருக்கு சமாதி இப்போதானே நீ பார்க்குற? அண்ணா சமாதி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா சமாதியை பார்த்துட்டு இருக்கியா? அதனால இப்போ கலைஞர் சமாதியை பார்ப்பேன். இப்படியே போகலாமே அண்ணா சமாதி. ஆமாம் ஆமாம் போகலாம் தான். அருங்காட்சி அண்ணா அவர் வந்து புத்தகம் வச்சிருப்பாரு. அண்ணா என்ன புத்தகம் தான் வச்சிருப்பாரா? சாப்பாடு வாங்கிட்டு நீ சாப்பிட்டுக்கலாமோ? இன்னும் மார்புல் ஆட்டிருக்கா கீழே கீழே. என்ன ஓடுது? எங்க ஓடுது? புலி பீச்ல வேஸ்டா போகுது. நீங்க விட்டுக்கிறாங்க என்னத்தா? சில்லற இல்லாம வந்திருக்கு தஞ்சாவூர்ல இருந்து. படிப்போம். உறுதி கொள்கிறேன். நான்
ஆத்தா என்ன பண்றாரு? கூட்டின்னு இருக்காரு. கூட்டுறாரு. கிளம்பி போயிட்டு
தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரவெடுப்போம் என்ற நமது உறுதி வளைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவென எண்ணி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற உரிமையை பெற்றுத்தந்து 1974 ஆகஸ்ட் 15 அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதன் முறையாக கொடியேற்றி ஆற்றிய உரை. உரிமை வீரர் கலைஞர். இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற இந்த திருநாளில் தமிழக மக்களுக்கு என் அன்பான வரலாற்று புதினம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தன் வரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக சிந்தட்டும், குருதி கொட்டட்டும், கவலை இல்லை. சிந்தும் ரத்தத்தை இழுத்து அதை கொண்டு ரயில்வே போர்டில் எழுதப்பட்டிருக்கும் டால்மியாபுரம் என்ற பெயரை அழிப்போம் என்று படைக்கஞ்சா படைவரிசையை உருவாக்கியவர் கலைஞர். ஓடி வருகிறது ரயில், தண்டவாளத்தில் இருக்கிறது அவர் தலை. முடிவாக என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் காவலர். முடிவைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றவர் கலைஞர். அவருக்கு 6 மாத கடுங்காவல் விதிக்கப்பட்டது. கள்ளக்குடி போராட்டம் கலைஞரின் அரசியல் வாழ்வில் மேலும் எழுச்சியை தந்தது. 1957 குளித்தலை தொகுதி சட்டமன்ற தேர்தலில் வென்றார். மக்கள் மன்றத்தில் பேசி வந்த கலைஞர் சட்டமன்றத்திற்குள் முழங்க தொடங்கினார். 1959 சென்னை மாநகராட்சி தேர்தல் வெற்றிக்கு காரணமான தேர்தல் பொறுப்பாளர் கலைஞருக்கு கடையாணி அணிவித்து பாராட்டினார் அண்ணா. 1962 தஞ்சை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். தமிழ்நாடு முழுவதும் கழகத்தை வளர்க்க காடு மேடைகள் அனைத்தும் நாளும் சுற்றி சுழன்று பணியாற்றி வந்தார் கலைஞர். இந்திய எதிர்ப்பு போராட்டம் போராட்டத்தை தூண்டிவிட்டதாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் பாம்புகள் பல்லிகள் புடைசூழ அடைக்கப்பட்டார் கலைஞர். காத்தார். கலைஞருக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை தந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். உடன்பிறப்புகளே, நம்ம எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்களது மறைவுக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முத்தான திட்டமாகும். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடைவிடாது கேட்டுக் கொண்டிருந்த
சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார். 1971-72ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் பிரதான சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைக்கும் திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன. மேலும் சுமார் 10,000 காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மனிதர்களுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் 1990ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் 16 லட்சம் சிறிய பெரிய விவசாயிகள் பயனடைவார் என்றும் அறிவிக்கப்பட்டது. 133 அதிகாரங்களை குறிக்கும் 133 அடி திருவள்ளுவர் சிலையை இந்திய பூபாகத்தில் படையமையத்திற்கு ஈடாக திகழும் தென்குமரியில் நிறுவிட முடியும் என்றால் என்பது யார் பெற்ற வரமுள்ளவா? இதயமுள்ள தமிழன் எல்லாம் உணர்ச்சியால் முந்தி எழுந்து குதித்திட்டு எழுச்சி. ஆம், முக்கடலும் தம் அலை எதிரினால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையில் முப்பால் யார்த்த ஞான தமிழையின் திருவள்ளுவருக்கு மின்முட்டும் சிறை வெடித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே. அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரவல்லவா? தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள், பாலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மேலும் சமூக மேம்பாட்டிற்காக முற்போக்கு சட்டங்கள், மக்களை முன்னேற்றும் திட்டங்கள் என தமிழ்நாட்டை வளம் குளிக்க செய்யும் அழகாக்கி தமிழ்நாடு தனிப்பெரும் மாநிலமாக தொடர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது. இதை எண்ணி நான் பெருமை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுத்துது அவர் ஃபேஸு. உங்க பாப்பாரு இப்ப உங்களை பாக்குறாரு பாருங்க. जी अच्छा।
இப்போதான் பாப்பா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹலோ நீங்க தானே அருண் போட்டு வாடா சூப்பர் என்னோட செல்ஃபி எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அம்மா அத்தா இங்க வா செலிபிரிட்டி வாத்தா அருண் செலிபிரிட்டி அருண் 420 இவருக்கு யாருன்னு தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல ராத்தா அவனுக்கு பசிக்குது சார். என்ன செலிபிரிட்டி உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறாரு? செலிபிரிட்டி உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறாரு? யாரு நாங்க வாங்கிட்டோம் இந்த பக்கம் தெரியுதா? இல்ல மேல ஏறணும். ஆமா எங்கள் ஆத்தா சொன்னாங்க அதெல்லாம் அணையா விளக்கு சிலிண்டரு கேஸ் வச்சு எரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சொல்லல அது அணையா விளக்கா? அதெல்லாம் அப்போ இப்போல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக் வந்துருச்சு. கழட்ட மாட்டீங்களா? இப்போ எல்லா சமாதியுமே பார்த்தாச்சு. அடுத்து பீச்சுக்கு போயிட்டு சமாதியும் பார்த்து ஆட்டா எல்லா சமாதியும் பார்த்து ஒரு ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக்காகவும் இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு புகைப்படம் ஒன்று மாட்டுச்சு. அந்த புகைப்படத்தை நான் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம், மெரினா பீச். ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி லைட்டாக பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமே பயங்கரமாக பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் பீச்சுக்குள்ளே போகலாம். என்ன திவ்யா? எது கிடைக்குதோ மேய வேண்டியதான். இதுதான் வேணும் இல்லை, எது கிடைச்சாலும் மேய்ஞ்சிடலாம். சரியா? எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்குறோம். ஆர்டர் சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். சாப்பிட்டு தான் பீச்சுக்கு போகணும். பின்னாடி தான் பீச். ஏதாவது பேசுங்க. ஏன்னா 3 பேரும் சாப்பிடும்போது எதுவும் பேசக்கூடாது. இது என்ன டைம்? லஞ்ச் டைமா? இல்லை ஈவினிங் டைம். ஈவினிங் டைமா? ஆத்திரம் நல்லா இருக்கா கேளுங்க. நல்லா சார் நல்லா இருக்கா? வேறு வழி இல்லாமல் தூங்குறியா? என்ன சொல்லு, வேறு வழி இல்லாமல் தானே தூங்குறா? சிக்கன் ரைஸ், சிக்கன் எடுத்துக்கிட்டு சொன்னல சில்லி சிக்கன்.
சாப்பிட்டு லைன் போகிறேன். சடா பை பை. பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். என்னத்தா சாப்பிட்டு கிப்பிட்டு பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். மெரினா பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. எங்கள் ஆத்தாவுக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். என்னத்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீச் பார்க்குறேன். அதான் சரி. அவனா இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிறியே என்ன கதை? எந்திருத்தா இந்த வீடியோலாம் எடுக்கிறோம்ல, இதெல்லாம் டிவியில் போட்டு அருண் காமிப்பான். நீ பார்ப்ப பார்க்குறியா? ஊருக்கு போயிட்டு அருண் போட்டு காமிப்பான் என்ன. அது சரி. பீச் எப்படி இருக்கு? தாத்தா கூட வந்திருக்கியா இங்கெல்லாம்? லவ் தான், ரொமான்ஸ் தான். புண்ணியம்மேட்டில் இருந்தியா? தாத்தா கூடலாம் அப்போ வந்திருக்கியா பீச்சுக்கு, மெரினா பீச்சுக்கு? சின்ன பிள்ளையா இருக்காரு. கமலா கமலான்னு ரூட்டு விட்டுட்டு இருந்தாரா? அது சரி. அது சரி. குதிரையை பார்த்து பயந்து வர்றான். பின்னாடி சன்சைட் போகுது. அது சரி. அவ்வளவா கூட்டம் இல்லை பீச்சில். பக்கத்தில் அழகா பிச்சை வேணும். எப்படி இருக்காங்க? ஏத்தா அழகா பிச்சை வேணுமாத்தா? என்னத்தை தேடுது? கடையை தேடுது. என்ன தேடுற? அப்படியே கண்ணு தெரியற மாதிரி போட படிச்சு வேற கடையா சுத்தி பார்த்துட்டே வர்றாங்க. நானும் கூட சேர்ந்து பார்த்துட்டு வரேன். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். நானும் நல்லா இருக்கு. என்னத்தா பண்ற?
சோளம் திங்கிறியா? சோளம் வாங்கி தந்தாலே தானே. முதல்ல அப்படி தான் மிளகா பச்சி கேட்டுச்சு. சரின்னு வாங்கி கொடுத்தேன். வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு பைக்குள்ளே வச்சுருந்துச்சு. இப்போ என்னென்னா சோளம் வாங்கி கொடுத்து கேட்டுச்சு. வாங்கி கொடுத்தேன். குட்டி குழந்தை தோத்துரு மாட்டிருக்கு. அப்படி சாப்பிடுது. தான் நான் கேட்க மாட்டேன் தான். நான் கேட்க மாட்டேன். பொறுமையாகவே தின்னு. என்ன எவ்வளவு ஆர்வமாக சாப்பிடுது பாரு. சாப்பிடு 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 சாப்பிடு. எல்லாரும் கிளம்பிட்டோம். வண்டி ரெடியாக இருக்குது. ஆத்தாவுக்கு ஒரு பேக்கிங் ஆயிடுச்சு. ஆத்தாவுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா ஷார்ட்ஸில், நிறையா இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஜோல்னா பை மாதிரி ஒன்று வச்சுருந்துருப்பேன். அந்த பையை தூக்கி வச்சுட்டு புது ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன் ஆத்தாவுக்கு. ஹேண்ட்பேக் எப்படி இருக்கு? வாங்கி கொடுத்தனே, ஏதாவது சொன்னியா? ஹேண்ட்பேக் எப்படி இருக்கு? சொல்லு. யார்கிட்ட காட்டுறங்குது? சித்திக்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். கவிதா மாட்டேன். இங்க பார்க்கும், நீ பார்க்க முடியாது. நீ பார்க்க மாட்டேன், ஆனால் அம்மா பார்க்கும். ஹேண்ட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லு அம்மாட்ட. சொல்லுதா? நான் வந்து யாருக்கிட்டேயும் காட்டுறேன்னு ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கள் ஆத்தாவோட ஜோல்னா பை தூக்கி போட்டு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. கிளம்ப போகிறோம். எங்கள் ஆத்தாவுக்கு தான் பாவம் எதுவுமே தெரியல. நான் எதில் போட போகிறேன், யாருக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன்னு எதுவுமே தெரியல. இது வந்து விலாகு தான். விலாகுன்னா என்னென்னா யூடியூப்பில் போடுவோம். யூடியூப்பில் இந்த விநாயகர் சதுர்த்தி விலாகு போட்டோம்ல வீடியோ, அந்த மாதிரி போடுவோம். ஓகேவா? புரியுதா? ஃபுல்லாகவே ஆளையும் பாரு இயரில். சரி கிளம்புறேன் காய்ஸ். வீட்டுக்கு போயிட்டு ஆக்சுவலாக போகிற வழியில் ஏதாவது சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வீட்டுக்கு போமா எது வேணுமா? ஏன் சோளம் கேட்டேன். இப்போ பச்சு தான் தூங்குது உள்ள. சரி அப்படியே கிளம்ப வேண்டியதான். வண்டியெலாம் ரெடியாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறதுனால விலாக் எடுக்க முடியாது. வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டு மண்டை அப்படி இருக்கு. ஆத்தாவை கூட்டிகிட்டு கருப்பட்டி காப்பிக்கு வந்திருக்கேன். என்ன தயவுசெய்து இந்த ஃபுல்லாக அவுத்துரு. டென்ஷன் ஆயிடுவது. ஃபுல்லாக அவுத்துரு. நல்லா தான் இருக்கா? குளிருதா? இந்த கல்லில் காப்பி நல்லாயிருக்கும், டீ நல்லாயிருக்கும். என்ன நாள் போய் குடி வா. ஸோ ஃபைனலாக கருப்பட்டி காஃபிக்கு வந்திருக்கோம். டீ குடிக்க போகிறேன். இந்த கடை தான். வா அப்போ திவ்யாம்மா வாங்கி கொடுப்போம். நான் பின்னாடியே வர்றேன். இந்த குள்ளாவை பாரு. ஐயோ டீயை குடிச்சிட்டு ஆத்தாவை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. வேற வேலை இல்லைதான். இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய மெமரிஸ் தெரியுமா? ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நாடகம் பார்க்கறதுக்காக எங்கள் ஆத்தா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லபடியாக இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. என்னதான் இன்னைக்கு எப்படி போணுச்சு நாள்? நல்லா போச்சா? செம்ம டயர்டாக இருக்கா? சரி ஒரு 2 தோசையை சாப்பிட்டு படுத்து தூங்கி சரியாயிரும். பீச்லாம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னா அப்படி மூஞ்சி அப்படி எப்பா பாரு வெத்தலை பாக்குன்ட்டு வெத்தலை பாக்கு போடுறாங்கங்க. என்னங்க பண்ணுறது நான்? இது கவிதாம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துடா லியோக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். என்னடா இது?
இது நேரம் விட்றா டே. இந்த வந்து லியோ பொம்மையை பார்த்துருக்கீங்க. பாட்டர் இல்லை, பாட்டர் இல்லையா? எங்கள் ஆத்தா சொல்லுது பாருங்க, பாட்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நல்லபடியாக இந்த நாள் போணுச்சு. ஸோ எங்கள் ஆத்தாவும் செம்ம டயர்டாக இருக்காங்க, சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல அவங்க எல்லாருக்கும் மீட் பண்ணுறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறோம். பாய் பாய். அதான் பாய் சொல்லு, பாய் சொல்லுதா, பாய் பாய் பாய்.